My mother, 95 years old, is suffering like anything. I am doing Ida Pingala. Please help her. 95 வயதான என் தாயார் மிகவும் வேதனைப்படுகிறார். நான் அவருக்கு இடா பிங்களா செய்கிறேன். தயவு செய்து உதவி செய்யுங்கள். Shall we have to elevate her? Would you allow us to help her to elevate her? Or you are one of those people who say my mother must live forever or 100 years, then she can go. Are you one of those people who want them to suffer? So now you're saying 95 your mother is suffering so much. Don't think she wants to go and everybody is not allowing her to go. So trouble. என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது? அவருடைய ஆன்மாவை நான் உயர்த்தி மேலே அனுப்பவா? அதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? அல்லது அவர்கள் அதிக நாட்கள் 100, 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவர்கள் துன்பப்பட்டு அப்படி வாழ வேண்டுமா? 95 வயது வரை வாழ்ந்து விட்டார்கள். அவர்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் அதனை அனுமதிக்க மறுக்கிறீர்கள். You wanted to go. Then show that I am affection to her. To divine fire for the soul. Not even for the body. The divine, my mother's soul, divine fire, my soul. And start doing. Sometimes you must let people go. நீங்கள் அவருக்கு தெய்வீக நெருப்பு கூறுங்கள். உடலுக்கு அல்ல, ஆன்மாவிற்கு. என் தாயாரின் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறார். என் தாயாரின் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. இதை செய்யத் தொடங்குங்கள். சில நேரங்களில் நீங்கள் அவர்களை செல்ல அனுமதிக்க வேண்டும். Some orphan children have to go. Some positive children have to go. Because as long as you are around, they get taken care of. But when you're not there, who will take care of them? It's a question you have to ask. So better they go before you go. Then you'll be in peace. But people don't let go. That's the whole trouble. They don't let go the whole. சில ஆட்டிசம் குழந்தைகள், செரிபரல் பால்சி குழந்தைகள், அவர்களை நீங்கள் போக அனுமதிக்க வேண்டும். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் இல்லாத போது யார் அவர்களை பார்ப்பார்கள்? அதனால் அவர்கள் நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே போய்விட வேண்டும். அதுதான் நல்லது. ஆனால் மக்களுக்கு போக விருப்பமில்லை. இங்கேதான் சிக்கல். No, I am not letting go. I want them to trouble. Don't worry, they'll be reborn again. It's always reborn again. Age is just a number. And people put, oh, my mother lived for 100 years. She lived for 120 years. But in all these years, what did you do? The last 20 years or 30 years of your life, what do you do? Start asking this question. And see, go back, go. Come back again. With much more goodies. It's like that. So while you're living, have all the goodies. Have all the goodies. Take the goodies with you and come back with more goodies. அவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். விடமாட்டேன் என்று இறுக பற்றி கொள்கிறார்கள். சிக்கல்தான். அவர்கள் மறுபடி பிறக்கப் போகிறார்கள். வயது என்பது ஒரு நம்பர் மட்டுமே. என் தாயார் 100, 120 வயது வரை வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். என்ன செய்ய போகிறார்கள்? அவர்களால் என்ன செய்ய முடியும்? யோசியுங்கள். அவர்கள் போகட்டும். அவர்களை போக அனுமதியுங்கள். மீண்டும் திரும்ப பிறக்கலாம் நல்ல விஷயங்களோடு. வாழும் காலத்தில் நிறைய நல்லது செய்யுங்கள். போகும்போது நல்லதை எடுத்துச் செல்லுங்கள். மீண்டும் திரும்ப பிறந்து வரும்போது நிறைய நல்லதை செய்ய வாருங்கள். It's like an investment. You invest good things in your karmic bank. It's a karma bank. Karmic bank, okay? You got a bank. You can either put money and be a depositor and have a lot of money, and same you go to the same bank and take money and become a debtor. So that's the bank. Okay, so you have to pay every month. Until you pay the money to the bank in full, according to the law, the interest and all, there won't be any peace in your mind. But you got money. இது ஒரு முதலீடு போலத்தான். நீங்கள் கர்மா வங்கியில் நல்ல விஷயங்களை முதலீடு செய்கிறீர்கள். வங்கியில் நீங்கள் செய்யும் வரவு செலவு கணக்கு போலத்தான். பணம் இருந்தால் டெபாசிட் செய்கிறோம், தேவை என்றால் லோன் வாங்குகிறோம். அந்த விதிகளுக்கு ஏற்ப வட்டி செலுத்தி கடனை முடிக்கிறோம். கடனை அடைக்க முடியவில்லை என்றால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. Money in the bank, you're happy. Oh, I got so much of money. I don't owe the bank any money. Like that, the karmic bank is a place where you put all the goodies. The karmic bank can also be debtors and also creditors. So you decide. You can. நம் கணக்கில் நிறைய பணம் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வங்கிக்கு நாம் எதுவும் செலுத்த தேவையில்லை. அதுபோலத்தான் கர்மா வங்கியும். அங்கேயும் டெபாசிட் செய்பவர்களும் கடன் வாங்குகிறவர்களும் இருப்பார்கள். டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் என்று கூறுவோம். நல்ல விஷயங்களை கர்மா வங்கியில் நாம் போட்டு வைக்கலாம். அதுபோல நாம் கர்மா வங்கியிடம் கடன்பட்டும் இருக்கலாம்.
put money in you can put good things in the karmic bank. At the same time, you can also owe the karmic bank. So when you come back, you have to go through your karma balancing. Like a paying. நீங்கள் திரும்ப வரும்போது உங்களுடைய கர்மாவை நீங்கள் சரிநிலை செய்ய வேண்டி இருக்கும். And that's whatever you have done in your past life or the life right now. You can escape everything today in this lifetime, but you have to pay back. So like that now, put all the goodies. When you put all the goodies, you will get interest. When you come back next time, you come with the interest. The interest can be fixed deposit interest or beautiful interest, double interest or triple interest. You come back and you start doing good things. நீங்கள் சென்ற பிறவியில் என்ன செய்தீர்களோ அதை இப்போது அனுபவிப்பீர்கள். இந்த பிறவியில் எல்லாவற்றில் இருந்தும் நீங்கள் தப்பித்து விடலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக திரும்ப செலுத்த வேண்டி இருக்கும். அதனால் நல்லவற்றையே போடுங்கள். நீங்கள் நல்லவற்றை போடும்போது அதற்கான வட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பிறவியில் நீங்கள் திரும்பும்போது வட்டியுடன் வருவீர்கள். வட்டி என்பது உங்களின் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்து இருக்கலாம், இரட்டிப்பு அல்லது மும்மடங்கு வட்டியாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம். நீங்கள் திரும்ப வாருங்கள், நல்லதை செய்யத் தொடங்குங்கள். This is what I'm trying to say to everybody. It's the law of karma that you have to follow. How many of you can follow that? How many of you can follow that? How many of you can follow and say, I have got so many goodies out there. My karmic bank is full of good things. So I'm going to bring it down the next lifetime and I'm going to help people. So கர்மாவின் விதிகளை பின்பற்றுங்கள். எத்தனை பேரால் அதை பின்பற்ற முடியும்? எவ்வளவு பேரால் அப்படி உறுதியாக கூற முடியும்? என்னுடைய கர்மா வங்கியில் முழுவதும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறது. நான் அதை என் அடுத்த பிறவியில் அனைத்தையும் கொண்டு வந்து நல்லதையே மக்களுக்கு செய்ய போகிறேன் என்று கூற முடியுமா? We teach you so many things. Unbelievable things we teach you. About the physical body, about karma, about all the emotional issues, everything, how to heal, understand about soul. And you want the teaching to go to the poor of the poorest. Sorry, the poorest of the poor. Because they have come also to balance their karma. PVHின் பாடங்கள் உங்களுக்கு நிறைய கற்றுத்தருகிறது. உங்களால் நம்ப முடியாத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. பருவுடல், கர்மா வங்கி, உங்களின் உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சனைகள், எப்படி அதை குணப்படுத்துவது, ஆன்மாக்களை பற்றி அறிந்து கொள்வது, ஏழைகளும் ஏழையாக இருப்பவர்களை எப்படி அதை கொண்டு சேர்ப்பது. ஏனென்றால் ஏழைகளும் அவர்களுடைய கர்மாவை சமநிலைப்படுத்தவே பிறந்திருக்கிறார்கள். So somebody must teach them all of these little things. And not say all these funny things and make it more life more difficult. And say, no, you're not supposed to learn all of these things. It's only for people with good nature or only, like in India, it's only the Brahmins know this knowledge. Others should not know, others cannot know. You are not good enough. சிறு சிறு விஷயங்களை கூட அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது என்று யாரையும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. இது மாதிரி விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நல்ல நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே முடியும் என்று கூறக்கூடாது. இந்தியாவில் பிராமணர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு இது கிடையாது, இதை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, உங்களுக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் கூறுவது மிகவும் தவறானது. ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவை பெறவும் கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உரிமை உண்டு. This is wrong. Everybody has the right to that knowledge. Everybody has the right to the knowledge. Now we are giving it now to everyone. We want to give it to more people. Like yesterday, women's workshop. Okay, today we're going to talk about a little bit more the most important part of whatever they learn. So now when you learn all of these things, it goes back to your causal body and it stays there. It's not going to get lost. The good thing. இதைத்தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அதிகமான மக்கள் தேவை. நீங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த அறிவை உங்கள் காரண உடலுக்கு எடுத்து செல்கிறீர்கள். அது எங்கேயும் போகாது, அங்கேயே இருக்கும், தொலைந்து போகாது. நல்லது கெட்டது அனைத்துமே போகும். Go there and say that all the bad things go down there. So let's say for example, you drink alcohol and you die. You say no, I will drink and die. I won't listen. Okay, fine, you die. When you go up there, all this negative energy that you put up to alcohol is there. So how to balance it now? How to balance it? You'll be reborn again in a country where there's no alcohol or a religion that does not allow you to drink at all. So now you balance your karma in that lifetime. No alcohol or this thing like that. Understand? So it's very important to do that. It's very important to do that. So start today. Don't put negative things. You got a karmic bank.
As I told you, the karmic bank will take positive things and negative things. So remember this. ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுவோமே. ஒரு மதுபானம் அருந்துகிறீர்கள். ஒரு நாள் இறக்கத்தான் போகிறீர்கள். நான் சொன்னால் நீங்கள் கேட்கப் போவதில்லை. நான் இப்படித்தான் குடிப்பேன், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி நீங்கள் குடிக்கிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் இறந்து போகிறீர்கள். ஆனால் இந்த மது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும், அனைத்து எதிர்மறையான சக்திகளையும் உங்கள் காரண உடலுக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். இதை எப்படி சரி செய்ய முடியும்? இதை எப்படி சரிநிலை செய்வது? நீங்கள் மறுபடி பிறக்கும்போது மதுவிலக்கு அமலில் இருக்கும் நாடுகளிலோ அல்லது மதுவையே குடிக்கக்கூடாது என்று வற்புறுத்தும் மதங்களிலோ பிறப்பீர்கள். இந்த பிறவியில் நீங்கள் இதை சமநிலைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இதை முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நல்ல விஷயங்களை அதனால் செய்ய தொடங்குங்கள். எதிர்மறையாக எதையும் போடாதீர்கள். கர்மா வங்கி இருக்கிறது. கர்மா வங்கியில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான அனைத்து விஷயங்களும் போகும். மறந்து விடாதீர்கள். Remember about a karmic bank. We all have a bank. We all have a bank, and the bank is very, very important. Don't mess it up. Don't mess up the bank. Don't mess up the bank. If you mess up the bank, even the bank, if you don't pay the interest, the bank will come after you. And sometimes to the extent they declare you a bankrupt. Yes, banks can do that. Your family members, you borrow money, family members, they won't bankrupt you. They'll come and shout at you, shout at you, shout at you. At one point they get so fed up, they say, let this go. But the banks will not do that. They will come after you with the law. Because when you write, you sign. நம் அனைவருக்கும் ஒரு வங்கி இருக்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் அதை முறையாக கையாள வேண்டும். அதை குழப்பி விட்டு விடாதீர்கள். இந்த வங்கியில் நீங்கள் வட்டி செலுத்தாவிட்டால் எப்படி உங்களை வங்கி தொடர்ந்து வந்து துன்புறுத்துமோ, சில சமயங்களில் உங்களை திவாலாக்க கூட விடுவார்கள். வங்கிகளால் அதை செய்ய முடியும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் உங்களை சத்தம் போட்டு போட்டு பார்த்து ஒரு கட்டத்தில் விட்டு விடுவார்கள். ஆனால் வங்கிகளால் அப்படி செய்ய முடியாது. அவர்களுக்கு என்று ஒரு விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளின்படி கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுத்தே தீருவார்கள். So like that, when you come down from the council body back to be born again, you sign the law that you said to the great karmic bond, I will come and change this and change this and change this. You don't change that, when you go back home, the law is going to be more tougher on you. You know, some of the countries got bankruptcy. It's so bad you can't take a public transport. You can take buses. Train I think you can take. But you can't get a taxi. You can't wear shoes. You got to wear slippers. Seriously, this is the bank law. You can't fly out of the country. You can't take a flight to go anywhere because of the bankruptcy law. You can't take a credit card. You can't open a bank account. You can't show that money is coming inside. So many things happening. So please be careful. இதை போலத்தான் கர்மா வங்கியும். நீங்கள் மீண்டும் திரும்ப பிறந்து வரும்போது நீங்கள் கர்மா வங்கியிடம் ஒப்புதல் செய்து வந்திருக்கிறீர்கள். நான் இதை செய்ய போகிறேன், இதை மாற்றப் போகிறேன் என்று. நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். சில இடங்களில் வங்கிகளில் நீங்கள் திவாலாகிவிட்டதாக அறிவித்துவிட்டால் நீங்கள் பொதுமக்கள் உபயோகிக்கும் பஸ்களையும் ரயில்களையும் தான் பயன்படுத்த முடியும். டாக்ஸிகளை உபயோகிக்கக்கூடாது. கால்களில் ஷூ போடக்கூடாது. சாதாரண செருப்புகளை தான் போட வேண்டும். விமானத்தை பிடித்து வேறு நாட்டுக்கு ஓட முடியாது. கிரெடிட் கார்டு வாங்க முடியாது. உங்களுக்கு வங்கி கணக்கு தொடங்க முடியாது. உங்களின் அனைத்து பண வரவுகளும் கண்காணிக்கப்படும். அதே போலத்தான் கர்மா வங்கியும். The karmic law is like that. You get a bad karmic law, you come down here, you suffer. You suffer by being hungry, you suffer because of poverty, you suffer because of not married, not be having a child, not happy at all, and somebody is just bullying you for the rest of your life. நீங்கள் மீண்டும் பிறந்து வரும்போது நிறைய துன்பப்பட வேண்டி இருக்கும். பசியால், ஏழ்மையால், திருமணம் நடக்காமல், குழந்தை பேறு இல்லாமல், யாராவது உங்களை ஏளனப்படுத்துவது என்று உங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பமாக இருக்கும். அதனால் என் நண்பரே, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். கர்மா வங்கியின் விதிமுறைகளை பின்பற்றுங்கள். உங்களால் என்னாலோ அந்த விதியை மாற்ற முடியாது. கர்மாவை சமநிலைப்படுத்த நாம் ஒரு வழியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். Yes, you get bullied for the rest of your life. So please remember, my friend, the karmic bank is a law that you have to follow. You cannot change the law. I cannot change the law. We have to find a way to balance this karma. So start today with PVA. Simple thing. I don't know. I'm just telling you it's very simple. It's whether you want to do it or you don't want to do it.
Imagine, my friend, so please understand the karmic law. The karmic law is for everybody. The richest, the poorest of the poor, the most famous, the less famous. It's a law that we all follow. So please understand and do good things. Okay, guys? இன்றே PVH-ஐ பின்பற்றி வாழத் தொடங்குங்கள். எளிய முறையில். எனக்கு தெரியவில்லை இது எளிமையானதா இல்லையா என்று. அதை நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே உங்களுக்கும் தெரியும். அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் கர்மாவின் விதிமுறைகள் பற்றி. கர்ம வழி என்பது அனைவருக்கும் உண்டு. ஏழை, பணக்காரன், பிரபலமானவன், பிரபலம் இல்லாதவன் எல்லோருக்கும் ஒன்றுதான். அதனால் நல்லதையே செய்யத் தொடங்குங்கள். இன்று கர்மா பற்றிய நல்ல பாடம் நமக்கு கிடைத்துள்ளது. நன்றி, நன்றி, நன்றி. I hope you have a good lesson of karma today and know what you're supposed to do.